சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்க எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிட்டேன். அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லல, அப்படியே கதறீங்க. அப்படியே ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டு சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு இந்த நடுங்கிக்கிட்டு சின்ன பசங்க நடந்து போவாங்க. அந்த மாதிரி இருக்கு. முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டைய மறைங்க சார். சும்மா மாறு வேஷத்துல மறு வச்சுக்கிட்டு மீடியா ஆளு, ரேடியோ ஆளுன்னு இவங்க ஆளுங்களை மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை. ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. இப்படி நமக்கு துணையா இருக்கிற ஈரோடு மக்களுக்காக இப்போ குரல் கொடுக்கலாம். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். பெரியார் அவர்கள் கிட்ட இருந்த அந்த செல்வாக்கையும் அந்த பதவிகளையும் அந்த பவரையும் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு செல்வாக்கு, இவ்வளவு பதவிகள், இவ்வளவு பவர் இருந்தோம் நான் ஒரு 5 பைசா காசு சம்பாதிச்சிருப்பேனா? எனக்கோ இல்ல என் குடும்பத்துக்கோ பட்டங்கள் வேணும், பதவி வேணும் ஏதாவது கேட்டிருப்பேனா? இல்ல ஏதாவது லாபம் பார்த்திருப்பேனா? இல்ல எதுக்காவது ஆசைப்பட்டிருப்பேனா? ஆனா அவர் பேரை சொல்லிக்கிட்டு அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றதா சொல்லிக்கிட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு அதனாலதான் சொல்றோம், பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்கயா, தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க. அவரு பேரை சொல்லிக்கிட்டு பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி. மக்களை நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? ரிப்பீட், நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? உங்களுக்கு புரியுது இல்ல? எனக்கு அது போதையா, எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை.